வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற குறைபாடுகளை நாம் உண்ணக்கூடிய அந்த உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளுங்கிற கலையை தெரிந்து கொண்டால் எல்லா குறைபாடுகளையும் நாம் உண்ணும் உணவின் வழியாகவே குணப்படுத்த முடியும். அந்த உணவு நம்முடைய சீதோஷ நிலையில் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில் எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சூழ்நிலையில அந்த தட்பவெப்ப நிலையில விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகளும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதற்கு முன்னாடி அந்த உணவை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிற அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உணவே மருந்து, மருந்தே உணவு தான். முன்னோர்கள் சொன்ன வாக்கு ஒருபொழுதும் பொய்யாகாது. ஆனால் நாம் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரை நாம் நமக்கு பிடித்தமான உணவுகளைத்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் நமக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டிருந்தால் நாம் முழுமையான ஆரோக்கியமானவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு பல நோய்களை உருவாக்குகிறது என்றால் அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அதுதான் அடிப்படை. அப்போ உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற குறைபாடுகளை உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி இயற்கையினுடைய நியதிப்படி நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூரணம் கீரைகளை கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூரணம். ஏனென்றால் கீரைகளை பொறுத்தளவுல நமது உடம்புக்கு தேவையான ஒரு காப்பு உணவுகள் என்று சொல்லலாம். இப்ப நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்று சொல்லலாம். அனைத்து மருத்துவர்களும் சொல்வார்கள் இல்லையா, நீங்கள் உணவில் தினந்தோறும் கீரைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அனைத்து மருத்துவத்துறை வல்லுநர்களும் பரிந்துரைப்பார்கள். ஆனால் அந்த கீரைகளை எப்படி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அதனுடைய தன்மை மாறாமல் எப்படி சாப்பிடுவது என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. கீரைகள் சாப்பிடு என்று சொல்வார்கள். அப்ப நாம் வழக்கம் போல அதனுடைய தன்மையை மாற்றி சாப்பிடும் பொழுது அதனால் ஒரு முழுமையான பலன் நமக்கு உடம்புக்கு கிடைக்காது. அப்ப இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எளிமையான கீரைகளை கொண்டு அது கிடைக்கும் பொழுது பச்சையாக நாம் வேக வைத்து சாப்பிடலாம். கிடைக்காத பொழுது இது மாதிரி ஒரு சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் நாம் பயன்படுத்தலாம். அதன் அடிப்படையில தான் நாம் தினமும் ஒரு சூரணங்கிற தலைப்புல ஒவ்வொரு கீரையை வைத்து ஒரு எளிமையாக நமது வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு சூரணம் தயார் செய்து வைத்துக்கொண்டு உடலில் உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் அதனை உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த சூரணத்திற்கு பெயர் என்னவென்றால் முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம். முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம். இந்த முடக்கத்தான் கீரை, முடக்கு கூட்டல் அறுத்தான், பிரித்து எழுதினால் முடக்கு கூட்டல் அரித்தான் என்று சொல்வார்கள். அதாவது மனித உடலில் ஏற்படுகின்ற அந்த வாதம் சார்ந்த முடக்கு வாதம், மனிதனை முடக்கி போடக்கூடிய அந்த வாதம் சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நிறைந்த இந்த கீரை தான் முடக்கத்தான் கீரை. இந்த கீரையினுடைய தன்மை என்று சொன்னால் சிறுநீரை பெருக்கக்கூடியது, பசி உணர்வை தூண்டக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, வாதத்தை அடக்கக்கூடியது, நமது உடலுக்கு உரத்தை ஊட்டக்கூடியதுதான் இந்த முடக்கத்தான் கீரையினுடைய தன்மை. சரி, இதற்கு அப்ப இந்த முடக்கத்தான் கீரைக்கு அகத்தியர் குணப்பாடத்துல ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கின்றது. சூளை பிறப்பு சொறி சிறங்கு கரப்பான், காலை தொடு வாய் உங்கள் மலமும் சால கடக்கத்தான் ஒடிவிடும் காசினியை விட்டு முடக்கத்தான் நன்மை மொழி. இந்த பாடல் அகத்தியர் குணப்பாடத்துல முடக்கத்தான் கீரையை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது.
இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் செரிமானம் சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கவும், சொறி, செரங்கு, படை போன்ற நோய்களை குணப்படுத்தவும், கரப்பான் சார்ந்த குறைபாடுகளை நீக்கவும், வாயு சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடியதும், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதும், தீராத மலச்சிக்கலை போக்கக்கூடியதும் உள்ள ஒரு கீரை இந்த முடக்கத்தான் கீரை என்று இந்த பாடல் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ மூட்டு வீக்கம், மூட்டு வலி, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் குணப்படுத்துவதற்கு இந்த முடக்கத்தான் கீரை மிக பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு மட்டும்தான் இந்த கீரை பயன்படுமா என்றால் கிடையாது. மலச்சிக்கல் எப்பேற்பட்ட மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததுதான் இந்த முடக்கத்தான் கீரை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மூல நோய் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. உடல் பருமனை குறைக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. உடல் பலவீனத்தை போக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. வாயு சார்ந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. சிறுநீரக சார்ந்த கோளாறுகளை சீர் செய்யக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. அப்ப இவ்வளவு பலன்கள் நிறைந்த அந்த முடக்கத்தான் கீரை நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் உணவாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் பாதிக்கப்படும் பொழுது இதே கீரையை கொண்டு நாம் மருந்தாக செய்து சூரணமாக செய்து பயன்படுத்தலாமா? அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற அந்த சூரணத்திற்கு பெயர் முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம். அப்போ முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கீரை சாறு ஒரு 300 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கு ஒரு 50 கிராம், வெந்தயம் ஒரு 50 கிராம், மஞ்சள் ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோ. அப்போ முடக்கத்தான் கீரை சாறு 300 மில்லி, சுக்கு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், மஞ்சள் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்ப தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு. இப்ப இத செய்முறை பார்த்தோம். இப்ப முதல்ல நமக்கு தேவை சாறு தயாரிக்கணும். இந்த சாறு தயாரிப்பதற்கு தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரைகளை வாங்கி அந்த பழுப்பு இலைகளை எல்லாம் நீக்கிவிட்டு, ஓட்டை உடைசல் எல்லாம் நீக்கிவிட்டு, நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து சாறு எடுக்க வேண்டும். எத்தனை அளவுக்கு? 300 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சுக்கு. அந்த சுக்கை மேல் தோல் நீக்கி சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது வெந்தயம். வெந்தயத்தையும் சுத்தப்படுத்திக்கிறணும். மஞ்சளை வாங்கி சிறிது சிறிதாக உடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் தயார் நிலையில வச்சுக்கிட்டு அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரை சாறுல அந்த சுக்கையும் வெந்தயத்தையும் மஞ்சளையும் போட்டு நன்றாக கலக்கி சிறிது நேரம் நன்கு ஊற வைக்க வேண்டும். இந்த மூன்றும் நன்கு ஊறினதுக்கு பின்பு அதனை மறுபடியும் ஒரு கலக்கி ஒரு பெரிய தட்டில வைத்து நன்றாக பரப்பி உலர வைக்க வேண்டும். அப்போ 1 நாட்கள் அல்லது 2 நாட்களில் நன்றாக உலர்ந்த பின்பு அது வறட்டித்தன்மையை போல் ஆகும் அல்லவா? அந்த வறட்டித்தன்மையை போல் ஆன உடனே அதை எடுத்து உடைத்து மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம் செய்வதற்கு செய்யும் முறைகள். இப்ப செஞ்சாச்சா? என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் சாறு எடுத்துக்கிட்டோம், சுக்க சுத்தப்படுத்திக்கிட்டோம், வெந்தயத்தை சுத்தப்படுத்தணும், மஞ்சளை பொடிசாக துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டோம். இந்த மூன்றையும் அரைச்சிருக்கக்கூடிய சாறுல போட்டு கலக்கி ஊற வச்சோம். நன்கு ஊறினதுக்கு பின்பு அதை உலர வச்சோம். உலர்ந்த பின்பு மிக்சியில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப இதை எப்படி சாப்பிடுவது என்று கேட்டால், காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு, காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு 2 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து சுடு நீரில் கலந்து குடிக்க வேண்டும்.
காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டுக்கு பின்பு 2 கிராம் அளவுக்கு எடுத்து சுடு நீரில் கலந்து குடிக்க வேண்டும். வலி உணர்வுகள் அதிகமாக இருந்தால் 3 வேளையும் எடுத்துக்கொள்ளலாம். இது யார் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், மூட்டு வலிகள் சார்ந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதுகு தண்டு வலி எனக்கு முதுகு தண்டு வலி இருந்து கொண்டே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த சூரணம் மிக நல்ல மருந்தாக அமையும். இடுப்பு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சூரணம் மிக நல்ல ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சூரணம் ஒரு மருந்தாக அமைய ஆரம்பிக்கும். அப்போ முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட முடக்குவாதம், இடுப்பு வலிகள், முதுகு தண்டுவட வலி, பக்கவாதம், இது மாதிரி வலிகள் சார்ந்த இந்த தீராத நாள்பட்ட வியாதியினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணம் ஒரு நல்ல பலனை தரும். அப்ப இன்றைய காலகட்டத்துல வலி உணர்வுகள் நிறைந்துதான் நாம் காணப்படுகின்றோம். நிறைய பேருக்கு இடுப்பு வலி, முதுகு தண்டு படத்துல வலி, ஏன்னா நம்மளுடைய உடம்பை முறையாக நாம் பராமரிப்பது கிடையாது. இப்ப பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்ப நமக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவ சிகிச்சையோடு இந்த முடக்கத்தான் கீரை வெந்தய சூரணத்தையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு இதையும் அவர்களுக்கு ஒரு துணை உணவாகவும் மருந்தாகவும் கொடுத்துக்கிட்டு வந்தா அவர்கள் அந்த வலி உணர்விலிருந்து அவர்கள் முழுமையாக விடுபடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த கீரை சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாமா இல்லையா? நாம பயன்படுத்தி அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து மற்றவர்களுக்கு இந்த சூரணத்தை கொடுத்து அதனுடைய பலனை உணரச் செய்வோம். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். அவர்கள் வாழ்த்துவார்கள், நாம் வாழ்வோம். ஓகேங்களா? மீண்டும் நாளைக்கு நாம் என்ன செய்யலாம்? இன்னொரு சூரணம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன்.